சென்னையிலேருந்து வரோம். நல்லது. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? கங்கம்மாவை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். மடி, நீ அபிராமிக்கு போனை போட்டு கொடு. நான் இப்பவே அவகிட்ட பேசணும். அப்பா போமா, நான் சொன்னதை செய். பவித்திரமானவங்க தன்னை பூஜிக்கிறவங்கள பழி தீர்ப்பாங்களா? மக்களை கஷ்டப்படுத்துவாங்களா? ஒரு தவறு, அதற்கான தண்டனை அதை செய்யறவங்களை விட அதை செய்ய தூண்டினவங்களுக்கு தான் அதிகம்னு சொல்லுவாங்க. அதே போல நடக்கும் தவிர வேடிக்கை பார்த்தவங்களுக்கும் பாவத்துல பங்கு உண்டு தானே. தவறுகள் செய்யாதவங்களுக்கு பயம் இல்லை, தவறு செய்யறவங்களுக்கு மரணம் வரை. மக்களை காக்கிற இடத்துல நீங்களும் இருக்கீங்க. இந்த கஷ்டத்துல இருந்தும் வேதனையில இருந்தும் கிராமத்தை காப்பாத்தலாமே. அதற்கு என் குருநாதர் கூட முயற்சி எடுத்தாரு. அவர் காலத்துல முடியாததுனால அந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அதற்கான முயற்சிகளை தொடங்கிட்டேன். நாம வணங்குற ஒரு சக்தியை இல்லாம செய்யணும்னா அதன் அனுமதியோட தான் செய்யணும். எங்களை மாதிரி சாதாரண ஆட்களால அதை சாதிக்க முடியாதா? முடியும். எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முதலில் சஞ்சலமில்லாத மனம் வேண்டும். பக்தி. என்கிட்ட இருக்கிற ஒரு குணம் உன்கிட்ட இல்ல. என்ன என்ன குணம்? கடவுள் பக்தி, கடவுள் நம்பிக்கை. அப்பா மா, விஷயம் இதுதாம்மா. நீ வேலையை ராஜினாமா பண்ணிட்டு நாளைக்கு ஊருக்கு வர. அப்பா உன் ஆபீஸ்ல வேலை பார்க்கிற 2 பசங்க என்ன பார்த்து பேசுறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த பையன் நம்ம வீடு வரைக்கும் வந்துட்டானே. அவனை நான் திருப்பி அனுப்பிட்டேன். ஆனா அவன் எந்த ஆபத்தும் இல்லாம அவன் பத்திரமா ஊர் போய் சேரணுமேன்னு அவனுக்காக நான் இங்க சாமி கும்பிட்டு இருக்கேன். கங்கம்மா அவனை விட்டு வைக்கணுமேன்னு எனக்கு கவலையா இருக்கும். ஒரு தடவை பட்டது போதாதம்மா, இன்னொரு தடவை அப்படி நடந்தா தாங்குற சக்தி எனக்கு இல்லம்மா. யாருக்கும் எந்த கஷ்டமும் வராம இருக்கணும்னா நீ உடனே வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஊருக்கு வந்துறதாம்மா நல்லது. உன்னோட உன் ஊரோட பயத்தை போக்க அந்த கங்கம்மாவோட கதைய தெரிஞ்சுக்க சிவா அங்க போனது அது ஒரு தப்பா எனக்கு தெரியல. உங்களுக்குலாம் என்ன தெரியும்? கங்கம்மா கோவத்துக்கு ஆளாகாம அவங்க பத்திரமா திரும்பி வரணுமேனு கங்கம்மாவையும் சப்த மாதாக்களையும் வேண்டிட்டு இருக்கேன். பயப்படாத அபிராமி, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. இரு, நான் சிவாக்கு கால் பண்ணி பேசிடுறேன். எங்க இருக்கீங்க? இப்பதான் ஊர்ல இருந்து கிளம்புறோம். எப்போ வருவீங்க? ஆன் தி வே. காலையில ஆபீஸ்க்கு வந்துருவோம். ஓகே பிரபா, 2 பேரும் சேஃபா இருக்கீங்கல்ல? யா ஷூர். ஓகே, சென்னைக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. சரி, இங்க இருந்து கிளம்பிட்டோன்னு ஜெயந்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நானே உன்னை பார்க்கலான்னு. ம். என்ன இது, லவ் லெட்டரா? என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர். வாட்? நான் வேலையை ரிசைன் பண்றேன். நோ நோ, நான் அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன். அப்போ என் ரெசிக்னேஷனை ஹெட் ஆபீஸ்க்கு நானே மெயில் பண்ணிடுறேன். ஐயோ அபி, இப்ப என்ன நடந்தது? என்ன நடக்கலன்னு சொல்லுங்க, நான் கிளம்புறேன். அபிராமி நெல்லு, நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் கேளு. கங்கம்மா சாபம் கன்னிகாபுரம்னு சொல்லி
நீ ரொம்பவே பில்டப் கொடுத்துட்ட. இதோ நானும் பிரபாவும் ஊருக்கு போயிட்டு பத்திரமா தானே திரும்பி வந்துட்டோம். கங்கம்மாவை பத்தி பேசவே பயப்படுறாங்க. முதல்ல உங்க எல்லாருடைய பயத்தையும் போக்கணும். நீங்க நம்புற விஷயம் மொத்தமும் நிஜம் இல்லை, அத்தனையும் மூட நம்பிக்கைன்னு ப்ரூவ் பண்ணணும். நான் ப்ரூவ் பண்ணுவேன். அதனால தான் சொல்றேன், நீ அவசரப்படாத. நாங்க இப்படியே இருந்துட்டு போயிடுறோம். நீங்க நடுவுல போந்து எந்த புரட்சியும் பண்ண வேணாம். எங்களை விட்டுடுங்க.